ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் கேலண்டர். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சாப்டர் முடிஞ்சு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஆர்ஆர்பியில் ரீசெண்டாக எந்த கொஸ்டினுமே வந்து கேலண்டரில் வரல. பட் எஸ்எஸ்சி உங்களுக்கு எம்டிஎஸ்ல வந்து 3 கொஸ்டின் வந்துருந்துச்சு. மேபி வந்து ரயில்வேலையும் கேட்டாங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சண்டேனா கோட் 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 3, அப்படியே இது வரைக்கும் சாட்டர்டே பார்த்து சாட்டர்டேக்கு 0 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் உங்களுக்கு கொடுக்குற இயர் வந்து நார்மல் இயராக இருந்தால் இதே இது. சப்போஸ் லீப் இயராக கொடுக்காங்கன்னா இந்த 2 மட்டும் மாறும். ஜனவரிக்கு பிப்ரவரிக்கு மாறும். மற்றபடிக்கு எல்லாமே ஈஸியாக வச்சுக்கலாம். இதுக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். 144, ஸோ 146. ஸோ அதுக்கப்புறம் இந்த 0 அப்படியே ஒரு 2 இது விட்டு 0. ஸோ 2 விட்டுருமா, அதனால் இங்கே 2 போட்டுக்கோங்க. ஸோ 5, ஸோ அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போட்டுக்கோங்க. 6ல் 13. ஸோ இதை உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 03. ஸோ இங்கே 1ல் ஆரம்பிக்கி, இங்கே 0ல் ஆரம்பிக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்பர் 3. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லீப் இயர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு லீப் இயர். அதுவும் மேக்ஸிமம் வந்து ரொம்பலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஸோ 1924 இருக்குன்னா அதில் லாஸ்ட் 24 மட்டும் டிவைட் பண்ணி அதை டிவைட் ஆச்சுனால அது லீப் இயர்னு வச்சுக்கோங்க. லீப் செஞ்சுன்னா அது 400ஆல் டிவைட் பண்ணணும். 4 வச்சு டிவைட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே. அப்போ 46 நாள் கழிச்சு வந்து எப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 46 7ஆல், அதாவது எப்பயும் ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்கிற 7 வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 7s 35, 6 7s 42. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது? ஸோ 6 7s 42. 42ல் அதாவது நம்மளுக்கு 6 7s 42னா 42ல் இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? ஸோ 4 இருக்கா? ஸோ இந்த 4 தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ எனக்கு டியூஸ்டேலேருந்து 4 நாளை இது பண்ணணும். ஸோ எனக்கு டியூஸ்டேங்கிற இங்கே இருக்குது 1 2 3 4. அப்போ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ 7 வச்சு டிவைட் பண்ணுறோம். மீதி அதாவது ரிமைண்டர் தான் பார்க்கணும். 42 போக மீதி இருக்கு 4. அந்த 4 போய் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த சம், இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ஆனால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை 3 வந்து பிரிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 4 ஸ்டெப்பு வரணும். இந்த இடத்துல 4 இதாக போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படின்னா தான் புரியும். ஸோ 15 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா மீதி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆகஸ்ட்டோட கோட் என்ன? இதுக்கு தான் நான் அப்போ தான் இதை படிக்க சொல்லியிருந்தவங்கள. ஆகஸ்ட்டோட கோட் என்ன? 3. ஸோ அப்போ இந்த 3 அப்படியே போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதான் 1947 இருக்கா? சில 47 மட்டும் நீங்கள் வந்து 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 நம்பர் 4 நம்பர் இருக்கனால நீங்கள் வருஷத்தை வந்து 2 நம்பராக மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து 7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 அதாவது 6 7s 42 வரும். பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். அந்த 5 நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 47 4ஆலே ஒரு டிவைட் பண்ணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 4s 40, 11 4s 44. ஸோ 11 4s 44. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எந்த லேபிளால் அடிக்கீங்களோ அதை பார்க்கணும். 11 4s 44ன்னு வருதா? ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 2 கூட்டுறப்போ 12. ஸோ 2 கூட்டுறப்போ 8. 12 8 கூட்டினா எவ்வளோ? 20. இப்போ திரும்ப ஒரு 7 வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும்? 2 7s 14 வருமா? ஸோ 2 7s 14 வரணும். மீதி எவ்வளோ இருக்குது? ஸோ 7 6 இருக்குமா? ஸோ அப்போ 6ங்கிற கோடுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ 6ங்கிற கோடு ஃப்ரைடே. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிற அன்னைக்கு வந்து ஃப்ரைடேவாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு சம் தான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இதே மாதிரி தான். ஸோ 4 இதை வந்து 4ஆக பிரிச்சுக்கோங்க. 1 2 3 4ன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ இது போக போக நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப. ஸோ 4ல் இப்போ உங்களுக்கு ஒன்று டவுட் வரும். இங்கே 4ங்கிறது 7ஓட கம்மியாக இருக்குல்ல. அப்போ 4லேருந்து இப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஸோ 4ல் 7ங்கிறப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 3ங்கிற நம்பர் இருக்குமா? அதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து மே அப்படிங்கிறதோட கோடை என்ன பார்த்தோம் அப்படின்னா 2. ஓகேவா? ஸோ அந்த 2 அப்படியே போட்டுருங்க. ஸோ 1000 இங்கேயே அதே மாதிரி தான். 3ங்கிற நம்பர் நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா மீதி 4 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், 3 வச்சு 4ஆல் அடிக்கிறப்போ 7 வச்சு அடிக்கிறப்போ அதே மீதி வந்துடும். ஸோ 4ஆல் அடிக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல 0 போட்டணும். ஸோ 4 3 7, 7 2 9. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே 7 9. ஸோ 9 நம்ம 7ஆல் அடிக்கிறப்போ மீதி 2 வருமா? ஸோ 2ஓட கோடு என்ன? ஸோ மண்டே. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே. இது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம போக போட்டு பார்த்துட்டு இருந்தால் சிம்பிளாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இதுக்கு போயிடலாம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 1900 வந்தனால தான் நீங்கள் வந்து டேரெக்ட் ஆன்சர் போட்டீங்க. இப்போ என்ன ப்ரோ இது புதுசாக இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு ஃபார்மேட் மாதிரி ஞாபகம் 2000 இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் கண்டுபிடிக்கிறதோட ஒன்றா கழிக்கணும். ஸோ 1900க்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அதான் இங்கே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ 1800க்கு 2 கூட்டணும். ஸோ 4 வந்து கூட்டணும். அதுக்கப்புறம் திரும்ப ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ரொட்டீன் இங்கே மறுபடியும் -1 0 2 4 வரும். இங்கே அதேமாதிரி 4 2 அந்த மாதிரி வரும். ஒன்றுமே புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ அதாவது இந்த இடத்துல 8 அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. புதுசாலாம் இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ 8ங்கிற நம்ம டிவைட் பண்ண என்ன வரும்? மீதி 1 இருக்குமா? ஸோ கரெக்டு. ஸோ அக்டோபரோட கோடு என்ன? ஸோ அக்டோபரோட கோடு 1 தான். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து 2009 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீதி இருக்கும். ஸோ 9 நம்ம 4ஆல் அடிச்சோன்னா என்ன வரும்? 2 4s 8ன்னு வரும். அப்போ அந்த 2 நம்ம போடுவோமா? இங்கே மட்டும் டேபிள் வச்சு அடிக்கிறது நல்லா தெரியுங்களா? ஸோ அப்போ 2 4 6. ஸோ அப்போ இங்கே வந்து எவ்வளோ வருது? 6ன்னு வருதா?
ஸோ 2 4 6 வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள் 2009. அப்போ 2000க்கு மேலே இருந்தால் வர்ற ஆன்சரோட ஒன்றை கழிச்சுக்கோங்க. அப்போ இங்கே எனக்கு 6 கிடச்சிருக்கு, 6ஓட ஒன்றை கழிச்சா 5. ஸோ அப்போ 5ஓட கோடு என்ன நம்ம பார்த்தோம்? ஸோ தேர்ஸ்டே பார்த்தோமா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே. ரொம்ப சிம்பிள் தான், கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த 2000 வந்தால் -1 பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் 1900 தான் வந்திருக்கும், அதனால நம்ம மைனஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்சர் எடுத்துருப்போம். இல்லாட்டி இங்கே -1 பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அடுத்தடுத்து போச்சுன்னா 2 4 வந்து கூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்கண்ணா. இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஆனால் இது வந்து கேட்குறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஈஸியான ஒரு சம் தான். இது மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இதை கொடுத்து இதுதான் டியூஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில டைம் வந்து இங்கே கொடுத்துருக்க வந்து டியூஸ்டே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு எந்த கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே நம்ம கண்டுபிடிச்சி மாற்றணும். இது ரீசனிங்கில் ரொம்ப ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இப்போ கஷ்டமாக கேட்குறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து இது கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போது. இது நார்மலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ 13 நம்ம 7 டேப்லால் அடிக்கிறப்போ எவ்வளோ வரும்? ஸோ ஃபஸ்ட் நாள் இது போட்டுக்குவோம். ஸோ 13 நம்ம 7ஆல் அடிக்கிறப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு 3 இங்கே 6 இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரோட கோடு பார்ப்போம். ஸோ டிசம்பரோட கோடு நம்மளுக்கு 6 தான் இருக்குது. சரியா? 6 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் 6 போட்டுக்கலாம். ஸோ 71. ஸோ 71 நம்ம வந்து 7ஆல் அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 7 is 7, 10 7s are 70. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்குமா? ஸோ 1 தான். ஸோ அடுத்து 71 நம்ம 4ஆல் அடிச்சிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா 1 4 is 4, மீதி 3 இருக்கும். 5 4 20, 6 4 7 4 20, 8 4 32. அப்போ 7 4 28. அப்போ 7 4 17 வருமா இங்கே ஆன்சரு? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டினா 18 24. ஸோ 30. ஸோ அப்போ எனக்கு 30ன்னு வருது. இங்கே 1900 தான் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், 7ஓட கூட போனால் மட்டும் நீங்கள் 7 வச்சு வகுங்க, இல்லாட்டி டேரெக்டாக வந்து ரிமைண்டரே போட்டுருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து டேரெக்டாக 5ல் 1 கழிச்சிருக்கோம். இங்கே வந்து 7 வச்சு நீங்கள் அடிக்கவே தேவையில்லை, 6லேருந்து கழிச்சா போதும். பட் இங்கே வந்து நீங்கள் வகுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ 1 7 7 2 7 14 3 7 21 4 7 28. அப்போ 4 7 28 போக மீதி 2 இருக்குமா? அப்போ 2ஓட கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 2ஓட கோடு என்ன நீ மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மண்டே. ஸோ சிம்பிள். இந்த மாதிரி வந்து கேலண்டர் கொஸ்டின் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ SSC MTS ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. 10 ஜூன் 1921 அது வெனஸ்டே. அப்போ 10 ஜூன் 1925 திரும்ப என்ன வரும்? இங்கே 21 25 என்ன வரும்னு கேட்குறாங்க. எல்லாம் ரொம்ப சிம்பிள், ஒரே தேதி தானா? ஸோ 10 ஜூனா? அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது 1921 1925. ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் எது லீப் இயர் வருதான்னு பாருங்கள். லீப் இயர் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1921 1925 இதில் வந்து மொத்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு இருக்கா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஊடால இது லீப் இயர் வருதான்னு பாருங்கள். 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர்னு சொன்னால் 1921 லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். 21 டிவைட் ஆகாது, 22 டிவைட் ஆகாது, 23 டிவைட் ஆகாது, 24 கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ இங்கே ஒரு லீப் இயர் உள்ளே இருக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு லீப் இயர்னால கண்டிப்பாக அதில் ஒரு லீப் இயர் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு லீப் இயர்னால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரப்போகுது பிப்ரவரியில், அதனால் அதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ வெனஸ்டேலேருந்து 5 நாளாக கூட்டிக்கோங்க. ஸோ வெனஸ்டே இருக்குது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. அப்போ எத்தனாவது? 5வது நாள் எனக்கு என்ன வருது? மண்டே தான் வருது. ரொம்ப ஈஸியான ஒரு சம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு டைப்பு, அதாவது இப்போ ஒரு வருஷம் கொடுப்பாங்க, அந்த வருஷத்தை உங்கள்கிட்ட கேலண்டரில் கேட்குறப்போ திரும்ப எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு வருஷம் கொடுக்குறாங்க, அந்த வருஷத்தை இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குற வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்தை நீங்கள் செக் பண்ணணும். அது லீப் இயராக இருந்தால் அதோட 6 கூட்டிக்கணும். இப்போ ஒரு வருஷம் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் நார்மல் இயராக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து 11 கூட்டிக்கணும். சப்போஸ் கொடுக்குற இயர் லீப் இயராக வந்து 28 கூட்டிக்கணும். புரியல? இப்போ இது மாடல் பாருங்கள். ஸோ 2024 இது 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ டிவைட் ஆகும். ஸோ அப்போ லீப் இயர் இந்த இருக்குது. அப்போ 2024ஓட 28 கூட்டிக்கோங்க. அப்போ ஆன்சர் 2048 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். இதிலே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 6 11 28 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆகஸ்ட் 2018 செகண்ட் டியூஸ்டே எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டியூஸ்டே நமக்கு தெரியாது, அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணுமா? ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரிலனா ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 2018 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை நம்ம பண்ணால் நமக்கு தெரியும் 1 தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுக்குவோம். ஆகஸ்ட்டோட கோடு பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ அதே வச்சுக்குவோம். 18 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா மீதி எவ்வளோ வரும்? 2 7s 14, மீதி 4 இருக்குமா? ஸோ அந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து அதே மாதிரி 18 நான் 4ஆல் அடிக்கிறேன்னாலும் 4 4 16 வருமா? அந்த 4 அப்படியே போட்டுக்குவோம். ஸோ இது வந்து 4. ஸோ இது 2 கூட்டுறப்போ 8. ஸோ 8 4 ஊற்றினா 12. ஸோ இப்போ வந்து எனக்கு இது 4ஓட கூடி தான் போதா? ஸோ அதனால் அதாவது 7ஓட போகிறனால நான் இது ஒரு டிவைட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது 2018. ஸோ 2018ங்கிறோடனே நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்று கழிச்சிக்கலாம், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு கூட கழிக்கலாம். இப்போ வந்து 12/7 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 1 7 is 7, மீதி 5 இருக்கும். ஸோ இப்போ அந்த ரிமைண்டரில் ஒன்று கழிச்சிருங்க. ஏன் கழிக்கிறது? இதான் 2018 அதனால். அப்போ 4ன்னு வருமா? ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது 4ங்கிற கோட் நம்மளுக்கு என்ன?
ஸோ வெனஸ்டே. சரியா? அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆகஸ்ட் 1க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து வெனஸ்டே. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ டியூஸ்டே வரும், அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு அடுத்து எப்போ டியூஸ்டே வரும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது இங்கே வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. இது 2 3 4 5 6 7. அப்போ ஆகஸ்ட் 7ல் எனக்கு டியூஸ்டே இருக்குது. 2 ஆகஸ்ட்டில் தானே அவங்க கேட்குறாங்க, அதாவது 2 டியூஸ்டே தானே கேட்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு 17 நாள் கூட்டிங்க, 7 நாள் கூட்டினீங்கன்னா ஆன்சரா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, ஆகஸ்ட் 14. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. அடுத்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, கேலண்டரே மொத்தம் முடிஞ்சு. இந்த டைப்பில் தான் கேட்பாங்க. சென்ச்சுரி, அதாவது லாஸ்ட் டே, சென்ச்சுரியோட கடைசி வருஷம் எப்பயுமே, அதாவது ஒரு வருஷம் இருக்குது அதில் லீப் இயராக இருக்குது அப்படின்னா, அந்த லீப் இயர் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி முடியாதது எதில் முடியாதுன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, டிடிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எப்பயுமே முடியாது லீப் இயர் பொறுத்த வரைக்கும். சரியா? அதே மாதிரி லீப் இயர் வந்து 400 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது மொத்தம் 400 வருஷத்தில் லீப் இயர் வந்து எத்தனை நாள் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா 97 வருஷம். இது கொஞ்சம் மனப்பாடம் முடியும், இது ஸ்டாட்டிக்கான ஒரு ஆன்சரு. ஸோ ஓவரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேலண்டரை முடிச்சு விட்டாச்சு. இதுதான் கேட்பாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்கனால இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.